இப்போ கடலைப்பருப்பும் புடலங்காயும் போட்டு கூட்டு பண்ண போகிறோம். இப்போ புடலங்காய் வெந்துருச்சு. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ இது நான் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஜீரகம், அரை ஸ்பூன் வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இதோட சேர்த்திக்கலாம். இப்போ இதில் அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகா, அரை ஸ்பூன் சீரகம்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இதோடு சேர்ந்து இதை கொதித்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ தாளித்து ஊற்றிட்டோம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்துட்டோம். இப்போ கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். சுவையான கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.